ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெண்கள் தங்களுடைய கைகளில் பார்த்தீங்கன்னா கண்ணாடி வளையல்களை அணிந்து கொள்வது வீட்டிற்கு சுபிட்சத்தை தரும் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தான். நாகரிக வளர்ச்சியின் மூலம் பார்த்திங்கன்னா எத்தனையோ வகையான வளையல்கள் புழக்கத்திற்கு வந்தாலுமே இந்த கண்ணாடி வளையலுக்கென்று ஒரு தனி சிறப்பு உண்டு. இந்த கண்ணாடி வளையல்களை எழுப்பக்கூடிய அந்த சத்தத்திற்கு பார்த்திங்கன்னா ஈடு இணை எதுவுமே கிடையாது. வீட்டு பெண்களுக்கு ஒரு வசீகரத்தை தரக்கூடிய தன்மையும் இந்த கண்ணாடி வளையல்களுக்கு உண்டு. இப்படி பல பெருமைகளை பார்த்திங்கன்னா தன்னகத்தே மறைத்து வைத்திருக்கும் இந்த கண்ணாடி வளையலை பெண்கள் எந்த முறையில் தங்களுடைய கைகளில் அணிந்து கொண்டால் அவர்களுக்கு வசீகரத்தன்மை அதிகரிக்கும், எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பதை தான் நம்ம இந்த பதிவில் தெரிந்து கொள்ளப் போகிறோம். அதாவது வளையல் அணிந்து கொள்வது அப்படிங்கிறது பலவாறான வளையல்கள், தங்க வளையல்கள் இப்படின்னு நிறைய இருந்தாலுமே இந்த கண்ணாடி வளையலுக்கு அப்படிங்கிறது ஒரு தனி சிறப்பு உண்டு. அதனால் பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல்களில் எந்த நாட்களில் அணிந்து கொள்வது, அதை கலட்டும் பொழுதும் பார்த்திங்கன்னா முறைப்படி கலட்டுனா அந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நம்ம கூட இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா சில பெண்களுக்கு அதாவது நாம் அழகாக இல்லையோ, இல்லை மற்ற பெண்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். அவர்கள் மட்டும் இப்படி அழகாக இருக்காங்களே, நமக்கு ஒரு அழகு வசீகர தோற்றம் இல்லையே அப்படிங்கிற அந்த எண்ணம்லாம் இருக்கும். அப்படிப்பட்டவர்களும் பார்த்திங்கன்னா வீட்டில் இதை மாட்டி வைத்து விட்டால் இதை எப்பொழுதுமே அவர்கள் பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு அந்த வசீகரத்தன்மையும் அழகும் கூடிக்கொண்டே போகும். உலகத்தில் பிறந்த அனைவருமே பார்த்திங்கன்னா அழகு தான், எல்லா உயிரினமும். அதனால் பார்த்திங்கன்னா இப்படி தாழ்வு மனப்பான்மை நமக்கு ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்தில் இவ்வாறு செய்யும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சரியாகும். அதனால் கண்ணாடி வளையல் அணியும் பெண்கள் தவறாமல் பாருங்கள். தங்களுக்குள்ள அழகு குறையாக இருக்குது அப்படின்னு நினைக்கின்ற பெண்களும் இதை பாருங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ பார்க்கலாம். புதியதாக கண்ணாடி வளையல்களில் பெண்கள் வாங்கும் பொழுது பார்த்திங்கன்னா அதை எந்த கிழமைகளை அணிவது சுபிட்சத்தை கொடுக்கும்னா புதன் அன்றும் வெள்ளிக்கிழமை என்றும் புதியதாக வாங்கிய கண்ணாடி வளையல்களை பார்த்திங்கன்னா வாங்கி தங்களுடைய கையில் அணிந்து கொள்வது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். முடிந்தவரை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று கையில் போட்டிருக்கும் கண்ணாடி வளையல்களை அவிக்காமல் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது போட்ட வளையலை பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்று எப்பொழுதுமே கலட்டக்கூடாது. ஏன்னா அன்றைய தினம் பார்த்திங்கன்னா நம்ம இறை வழிபாடு மேற்கொள்ளுவோம். வீட்டில் மகாலட்சுமி கடாசம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நிறைந்திருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா வளையல்களை நம்ம அந்த நேரத்தில் கலட்டக்கூடாது. தெரியாமல் ஏதாவது பொருள் மேலப்பட்டோ இல்லை நம்ம வேலை செய்யும்போதோ உடஞ்சிருச்சுன்னா அதில் ஒரு தவறு கிடையாது. ஆனால் தெரிந்தே நம்ம இவ்வாறான விஷயத்தை செய்யக்கூடாது. அதே போல் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்று நம்ம வாங்கிய அந்த புது வளையல்களை அணியக்கூடாது அப்படின்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. இதே போல் கையில் புதிய கண்ணாடி வளையல்களை போடுவதற்கு முன்பாக ஒரு மஞ்சள் காப்பு கட்டி அணிந்து கொள்வது சிறப்பு. அதாவது புது வளையல் போடுறோம் இல்லை பழைய வளையலை கலட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் தடவிய ஒரு கயிறையோ காப்பையோ பார்த்திங்கன்னா நம்ம கைகளில் கெட்டி அதற்கப்புறம் அதை நம்ம ரிமூவ் பண்ணுறது சிறப்பு. அதுக்கப்புறம் புது வளையல்களையும் நம்ம போட்டுக்கொள்வது நல்லது. இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாஸ்திர முறை அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு ஏற்படுகின்ற எந்த ஒரு துன்பங்களும் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இருந்து நமக்கு அந்த எதிர்வினைகள் பார்த்திங்கன்னா நம்மளை தாக்காது. அதற்காக இந்த ஒரு முறையை பின்பற்ற சொல்கிறாங்க. கையில் நம்ம புதிய கண்ணாடி வளையல்களை அணிந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கயிறை நம்ம அவிழ்த்து விடலாம். இதே போல் சில பெண்களுடைய முகம் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா வசீகரத்தன்மையுடன் இருக்கும். சில பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வசீகரத்தன்மை குறைவாக இருக்கும். இப்படிப்பட்ட பெண்கள் பார்த்திங்கன்னா தங்களுடைய கைகளில் மஞ்சள் நிற வளையல்களை அணிந்து கொண்டால் பெண்ணினுடைய அழகு பார்த்திங்கன்னா மேம்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே சமயம் மஞ்சள் வளையல்களை கையில் அணிந்து கொண்டும் அந்த பெண்கள் அதிர்ஷ்டசாலியான பெண்களாக இருப்பார்கள். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லாதவர்களும் பார்த்திங்கன்னா இந்த மஞ்சள் வளையல்களை அணிந்து கொண்டால் கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டுள்ளது. கட்டாயம் பார்த்திங்கன்னா சாஸ்திர சம்பிரதாயங்களை முழுமையாக நம்பி அதில் பலன் பெறுபவர்கள் இவ்வாறான விஷயங்களை தவறவிடாமல் செய்து பாருங்கள். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் இவ்வாறான விஷயங்களெல்லாம் செய்யும் பொழுது அதில் எந்த ஒரு பலனுமே கிடையாது. முழு நம்பிக்கையில் நம்ம இறைவனை எப்படி நம்புகிறோமோ அதே போல் பார்த்திங்கன்னா இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம நம்பிக்கையோடு செயல்படுத்துவது நல்லது. அதே போல் பார்த்திங்கன்னா கர்ப்ப காலங்களில்
இந்த வளகாப்பு நடத்தும் பொழுது பார்த்திங்கன்னா பெண்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா அதிக வளையல்களை அணிந்து கொண்டு அந்த வளையல்களுடைய ஓசை பார்த்திங்கன்னா குழந்தையுடைய செவித்திறனை நல்லா கேட்குறதுக்கு அது நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். அந்நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா இவ்வாறான விஷயங்களை மேற்கொள்கிறாங்க. நம்ம முன்னோர்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மருத்துவம் சார்ந்த விஷயமும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளணும். ஆன்மீகமும் இருக்குது, அறிவியல் சார்ந்த நமக்கு உடலுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய அந்த ஒரு தகவலையுமே நமக்கு தெரிவித்து விட்டு போயிருக்கிறார்கள் அப்படிங்கிறதான். என்ன அதெல்லாம் மறைமுகமாக இருக்கும், அதற்கு முழு அந்த எப்படி இதற்கு பின்னாடி உள்ள காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த பலனானது நமக்கு கிடைத்து கொண்டே தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா சாதாரணமாக எப்பொழுதுமே சுபிட்சமாக சந்தோஷமாக இருக்கின்ற பெண்கள் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு கண்ணாடி வளையல்களை பெண்கள் தங்களுடைய கைகளில் அணிந்து கொள்ளலாம். அதில் எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. இருப்பினும் சில மாறுதல்களை சாஸ்திர ரீதியாக கொண்டு வரும்பொழுது நமக்கு அதிகப்படியான நன்மைகள் கிடைக்கும் எனும் பட்சத்தில் அதை பின்பற்றி பார்ப்பதில் தவறில்லை. சாஸ்திரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் மேல் சொன்ன விஷயங்களை பின்பற்றலாம். அதே போல் வீட்டில் பார்த்திங்கன்னா மயில் தோகை பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு அழகான வசீகரமான ஒரு பொருளாகத்தான் இருக்கின்றது. வீட்டில் நம்ம கண்ணுக்கு எட்டுற வகையில் மயில் தோகையை நம்ம நிறைய ஒரு கண்ணாடி சக்கிலையோ இல்லை சுபத்துலேயோ நம்ம மாட்டி வைப்பது பார்த்திங்கன்னா மிகவும் நல்லது. அதே போல் தோகையை விரித்திருக்கும் பார்த்திங்களா அந்த மயிலோடைய புகைப்படத்தையுமே நம்ம வீட்டில் வாங்கி வைப்பது நல்லது. எதனால் பார்த்திங்கன்னா இவ்வாறு நம்ம வாங்கி வைப்பது அந்த மயிலை நம்ம பார்க்கும் பொழுது பார்த்திங்கன்னா நம்ம முகத்திற்கு ஒரு வசீகரத்தன்மையும் அழகும் கூடும் அப்படின்னு ஆன்மீகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அழகே எனக்கு இல்லை, ஒரு மாதிரி மற்ற பெண்களை பார்க்கும் பொழுது நமக்கு அழகு இல்லையோ அப்படின்னு இவ்வாறு தாழ்வு மனப்பான்மையில் இருக்கின்ற பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த முறையை பின்பற்றுவது நல்லது. ஏன்னா அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா அதாவது இப்போ இருக்கின்ற மாதிரி காத்தாடி மின்விசிறி மேலே டேபிள் ஃபேன் இப்படி எதுவுமே கிடையாது. அந்த காலத்தில் உள்ள மகாராஜா எல்லோரும் வந்து அந்த அரண்மனையில் உட்காந்துருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா இவ்வாறான மகிழ் தோகையை தான் நிறைய அப்படியே சேர்த்து வச்சு விசிறுவாங்க. அதிலிருந்து வருகின்ற காற்று பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வசீகரத்தன்மையும் முகத்தில் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஒரு பொலிவை ஏற்படுத்தும். அந்த காலத்தில் எல்லாமே செய்கின்ற விஷயங்களுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஆரோக்கியமும் எல்லாம் சார்ந்து ஆன்மீகம் சார்ந்த ஒரு விஷயம் நல்ல விஷயங்களுமே அடங்கியிருக்கிறது. அப்படி வாழ்ந்தவர்களும் நிறைய ஆண்டுகள் வாழ்ந்து விட்டு தான் போயிருக்கின்றனர். ஆனால் இன்றைய காலத்தில் நம்ம ஒன்று ஒன்றா அந்த இயற்கை முறையில் வாழ்வதற்கு மறந்ததுனால பார்த்திங்கன்னா நிறைய தவறுகள் ஏற்பட்டு நம்ம இளம் வயதிலேயே நம்ம வாழ்க்கை கூட முடிந்து போவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அதனால தான் பார்த்திங்கன்னா இவ்வாறான ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களையும் நம்மளுடைய முன்னோர்கள் பெரியவர்கள் சொல்கின்ற அந்த காலத்து விஷயங்களையும் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மறக்காமல் பின்பற்றி வருவது நம்ம வாழ்க்கை முறையில் நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. அதிகாலையிலே எழுந்து பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்திலே எழுந்து குளித்து முடித்து விட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு அதற்கப்புறம் கொஞ்சம் நேரம் பூஜையில் வந்து விளக்கேற்றி சாமியை நம்ம மனதார வேண்டி எது வேண்டுதல்கள் இருந்தாலும் அது நிறைவேறணும் அப்படின்னு மனதார வேண்டி கொண்டு ஏதாவது அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பரிகாரத்தை செய்து அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சமையல் அறைக்கு போய் அக்னி பகவானை வேண்டி சமைப்பது பார்த்திங்கன்னா நல்லபடியாக குடும்பத்தாருக்கு ஜீரணமாகணும், ஆகாரம் நல்லபடியாக வரணும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மனதார நல்ல பாசிட்டிவ் வைப்ஸோடு காலையில் நம்ம எல்லாத்தையுமே நினைக்கும் பொழுது அது நன்மையாக நடக்கும். ஒவ்வொரு விஷயத்திற்குமே நம்ம அவ்வளோ மரியாதை கொடுத்து நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு அவ்வளோ நன்மைகளாகத்தான் நடக்கும். ஒரு சின்ன பொருள் தானே, அதை நம்ம கையால் எடுத்து கொடுப்பதற்கும் காலால் எடுத்து தள்ளுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அந்த இடத்துல செய்கின்ற ஒரு சிறிய தவறு தான் பார்த்திங்கன்னா பிற்காலத்தில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த ஒரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல மரியாதை கொடுக்கணும். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்துமே பார்த்திங்கன்னா யாருக்குமே தாழ்ந்ததும் கிடையாது, உயர்ந்ததும் கிடையாது, சமம்தான். அதனால் ஒரு சின்ன பொருளாக இருந்தால் உயிர் இருக்கட்டும் உயிர் இல்லாமல் கூட இருக்கட்டும் அதை கையால் எடுத்துக்கொள்ள பழகிக்கொள்ளணும். காலால் தள்ளுவது மிதிப்பது இப்படியான விஷயங்களில் ஈடுபடக்கூடாது. இது பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட விஷயம் அப்படி தான். அதனால் இந்த பழக்கத்தை மட்டும் என்றைக்குமே நம்ம நடைமுறைப்படுத்தக்கூடாது. அதை நம்ம மிதிச்சிட்டாலுமே அந்த நேரத்தில் நம்ம அதை தொட்டு கும்பிடுவது இன்னும் சிறப்பான விஷயம்.
இப்படி ஒவ்வொரு விஷயத்திற்கும் பார்த்திங்கன்னா நம்ம முக்கியத்துவம் கொடுத்து மரியாதை கொடுக்கும் பொழுது இறைவன் நம்மளை நல்ல வழியில் வாழ வைப்பார் அப்படிங்கிறது தான். மேற்கூறிய விஷயங்களை நீங்கள் பின்பற்றி வாருங்கள். பெண்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையல்களை அணியுங்க. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகளோடு இருக்கிற பெண்கள் மஞ்சள் வளையல்களை அணிந்து கொள்வது இன்னும் சிறப்பாக இருக்கும். வீட்டில் நல்ல நல்ல ஃபோட்டோக்களை, அதாவது ஆக்ரோஷமான விலங்குகள், ஆக்ரோஷமான அதாவது ரொம்ப ஒரு அரக்கர்களை அழிக்கிற அளவுக்கு அவதாரம் எடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா, நரசிம்மர் அவதாரம், பத்திரகாளி, இப்படி இருக்கின்ற ஃபோட்டோக்களையுமே வீட்டில் வைப்பதை தவிர்த்து விடுங்கள். மனதிற்கு சாந்தமான சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய புகைப்படங்களே வீட்டில் வாங்கி வைங்க. வீடு எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா சுப லட்சணத்தோடு, ஒரு நல்ல சாந்த குணத்தோடு, நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலோடு இருக்கும். வீடை எவ்வளோக்கெவ்வளோ நம்ம பேணி வைக்கிறோமோ அவ்வளோக்கெவ்வளோ நம்மளுடைய மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிறதான் நிதர்சனமான உண்மை. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.